மக்களே, எல்லாருமே கேட்டதற்கான விடை வந்து இப்போ ப்ராப்பரா குடுத்துட்டாங்க. ஸோ ரயில்வேலேருந்துமே கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டாங்க மக்களே. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா, சிலம்பு எக்ஸ்பிரஸ். ஸோ இப்போ வந்து சிலம்பு எக்ஸ்பிரஸ் தான் வந்து நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த வண்டி வந்து தினசரி ஆப்பரேட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படின்ற மாரி நெறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. நெறைய அதாவது கோச் வந்து கம்மியா இருந்த கோச்ச ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க? ஸோ அது மாரி வந்து ஏகப்பட்ட கொஸ்டின் இருந்துச்சு. அத ஏன் வந்து தாம்பரத்துக்கு மாத்துனாங்க? அப்படின்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கான எல்லா விடையும் குடுத்துட்டாங்க மக்களே. ஃபர்ஸ்ட்டு வண்டி வந்து தினசரி இயங்குமா? அப்படின்றதுக்கு இப்போ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க ரயில்வேலேருந்து. என்னன்றது பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து கண்டிப்பான முறையில தினசரி இயங்காது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இப்ப எப்படி ஓடிட்டுருக்கோ, அதாவது வாரத்தில 3 நாள் ஓடிட்டுருக்குல்ல, ஸோ அதே 3 நாள் தான் எப்பயுமே இனிமேல் ரன் ஆகும் அப்படின்ற அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டாங்க. மேபி ஃப்யூச்சரில மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா கண்டிப்பா அப்டேட் வரும்போது நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன் மக்களே. பட் இப்போதைக்கு வண்டி வந்து ரெகுலரா ஓடாது. வாரத்தில 3 நாள் மட்டும் தான். ஸோ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து நம்ம தாம்பரம், செங்கோட்டை இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இந்த தாம்பரம், செங்கோட்டை, செங்கோட்டை டூ தாம்பரம் ஓடுது பார்த்தீங்களா? ஸோ அந்த வண்டியும் 3 நாள் ஓடுது. ஸோ இந்த வண்டி 3 நாள், அந்த வண்டி 3 நாள். ஸோ அதுக்காக மட்டும் தான் வந்து அந்த ரீசனுக்காக மட்டும் தான் வந்து சிலம்பு வந்து இப்போதைக்கு ரெகுலர் ட்ரெயினா மாத்தல அப்படின்றத கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து வண்டி வந்து எக்மோர்லேருந்து ஏன் ஆப்ரேட் பண்ண மாட்றாங்க அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ப்ராப்பர் விளக்கமும் குடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கோச் கம்போசிஷன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோச் கம்போசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், முன்னாடி வந்து 17 கோச்சா வண்டி 18 கோச் இருந்துச்சு மக்களே. 18 கோச்சா இருக்கும்போது வண்டி வந்து சென்னை எக்மோர்லேருந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, வண்டிய வந்து பயங்கர டிமாண்ட் வண்டி. ஸோ செம்ம டிமாண்டா இருக்கனால வண்டிக்கு வந்து கோச்ச வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி, இப்போ பார்த்தீங்கன்னா 23 கோச்ல ஓடிட்டுருக்கு நம்ம சிலம்பு எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ 23 கோச்ல ஓடுறனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வண்டிய வந்து தாம்பரத்துலேருந்து இயக்குவோம் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணி, வண்டிய வந்து போன தீபாவளிக்கு முந்தின தீபாவளியிலேருந்து வண்டியோட கோச் கம்போசிஷன் மாத்தி, வண்டிய வந்து தாம்பரத்துலேருந்து இயக்க இயக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இனிமேலுமே வண்டி வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, தாம்பரத்துலேருந்து தான் இயங்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, தட்கல் டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது எண்டு டு எண்டு தட்கல் டிக்கெட் வந்து அதிகமான அவைலபிலிட்டியே குடுத்துருக்காங்க. ஸோ யாருனா புக் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பா சிலம்பு எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பயுமே ஒரு அஃபோர்டபுளாவும் இருக்கும் மக்களே.